மற்ற உலகு வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நவம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ டைம் இப்போது 9:02 PM அண்ட் டொரண்டோ வெதர் 2 degrees Celsius உணரப்படுகின்றது. அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். இதைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். முதலாவது டாப் ஆஃப் தி அவர் செக்மெண்ட். ஸோ இதில் இன்று டொரண்டோ மேயர் ஜான் டோரி அறிவித்தல் விடுத்திருந்தார். டொரண்டோவில் இருக்கின்ற சிட்டி ஆஃப் டொரண்டோ ஆஃபீஸ் எல்லாமே 100% கெப்பாசிட்டியோட ஓப்பன் பண்ண போவதாக. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 12th டீம் டொரண்டோஸ் கிட்ஸ் வேக்சின் டே என்றும் அறிவித்திருந்தார். ஸோ இதை பற்றி மேலதிகமாக எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம். இதில் இன்று பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அண்ட் அதர் எம்பிஸ் நியூ கோவிட் வேரியன்ட் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்ட அப்டேட்ஸ் பற்றியும் மேலதிகமாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம் இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. இப்போ நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஸோ முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இன்றைக்கு டொரண்டோ மேயர் ஜான் டோரி அறிவித்திருந்தார் எல்லா சிட்டி ஆஃப் டொரண்டோ ஆஃபீஸுமே 100% கெப்பாசிட்டியோட ஓப்பன் பண்ண போகின்றார் என்று. ஸோ 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட எல்லா எம்ப்ளாயீஸும் கம்மிங் வீக்ஸில் வந்து ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். டொரண்டோ மேயர் ஜான் டோரி இதை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தார் 100% கெப்பாசிட்டியோட ஓப்பன் பண்ணினாலும் ஸ்டில் பப்ளிக் ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவதாக. அது மட்டும் இல்லாமல் ப்ரொவின்ஷியல் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் ரெக்குவயர்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ எல்லா ஹெல்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போது பார்த்தோம் என்றால் more than 75% ஆஃப் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் வேலை செய்பவர்கள் அனைவருமே வந்து ஆஃபீஸில் தான் வேலை செய்கின்றார்கள். அண்ட் அவர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அண்ட் சிட்டி ஹால்ஸ் அண்ட் சிவிக் சென்டர்ஸ் வந்து January 4th ஃபுல்லி ஓப்பன் பண்ணும் என்றும் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அறிவித்திருந்தார். ஸோ இதற்கு பேக்லாஷ் வந்திருக்கின்றது. ஸோ இதற்கு எதிரான கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது என்றால் இப்போது ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் கேசஸ் அதிகரித்து கொண்டு வருகின்றது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஃபுல் கெப்பாசிட்டியோட எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி ரெஸ்யூம் பண்ண வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது டொரண்டோ மேயர் ஜான் டோரிக்கு எதிராக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அறிவித்திருந்தார் $6 million முதலீடு செய்ய போவதாக. எதற்காக என்று பார்த்தோம் என்றால் இந்த கோவிட் வேக்சின் என்கேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு $6 million முதலீடு செய்ய போகின்றார். ஸோ இந்த $6 million எதற்காக என்று பார்த்தோம் என்றால் டொரண்டோ என்ற டார்கெட் வந்து 90% ஆஃப் டொரண்டோவில் வசிப்பவர்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு 90% ஆனவர்கள் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இல்லாட்டிக்கு ஒரு
பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிக்கு இந்த முதலீடு உதவும் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் வேக்சின் ரேட்டையும் கூட்டுவதற்கும் இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் நாங்கள் பூஸ்டர் ஷாட்ஸ் ஆக்கள் பெற்றுக்கொள்வதற்கு அதை அதிகரிக்கிறதுக்கும் இந்த $6 million உதவும் என்றும் டொரண்டோ மேயர் ஜான் டோரி தெரிவித்திருந்தார். ஸோ இதை பற்றி எல்லாம் டொரண்டோ மேயர் ஜான் டோரி இன்று எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்களை இப்போது பார்க்கலாம். We wanted to provide an update this morning on the work being done in response to the Omicron variant. The city's strategic command team, which has helped to manage throughout the pandemic, met on Sunday morning and again this morning to discuss the variant along with the city's overall ongoing response to the pandemic. Right now, we have more questions than answers around the variant, very similar to what we heard yesterday from provincial officials. At this point, our city public health officials are monitoring the situation. They recommend continuing our current cautious approach, and we support the swift actions taken by the provincial and federal governments in this area. We are preparing to expand Team Toronto capacity as needed for booster shots, if and when eligibility for third doses is expanded by the province, and we're preparing our VaxTO campaign to do further outreach as needed. The bottom line message remains the same as we have been delivering for almost a year now. The best protection against this virus and any variants is to get fully vaccinated. Our public health officials and all the science is very clear. If you're not fully vaccinated right now, this is the time to get fully vaccinated. We are making great progress on helping residents to get vaccinated, including our younger residents, and helping eligible Torontonians to get their third doses in applicable cases. Just a week after the vaccine for children arrived, our Team Toronto Kids COVID-19 vaccination plan has helped more than 21,536 kids ages 5 to 11 to get vaccinated. That's 10% of all kids aged 5 to 11 in our city, and this is a super start with much more work to be done. Vaccination of people 12 and older is also continuing. 85.7% of residents 12 and older are now fully vaccinated, meaning 2 doses, and more than 89% of residents 12 and older have at least 1 dose of COVID-19 vaccine. We are less than 1% away from more than 90% of residents 12 plus having at least 1 dose. It's just 23,000 people that we have to get their first dose in the coming days to get us to the 90% for first dose. And 116,000 people need to get second doses now for us to reach the 90% goal in that important area. In total, almost 70,000 doses of COVID-19 vaccine were administered by Team Toronto in the last week, largely due to the arrival of the kids' vaccine and the growing number of people eligible for a third dose. But these numbers indicate, I think, that progress is continuing at the pace we expected at this stage of what has been a historic and very successful vaccination campaign. To continue our vaccination efforts at this important time, I'm proud to announce today that we'll be extending the work of our community immunization engagement and mobilization teams to June, which is a 6-month extension. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரவ்ஸ். டொரண்டோ மேயர் ஜான் டோரி குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். அவர் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் 89% ஆனவர்கள் 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய முதலாவது தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் 85%க்கு மேற்பட்டவர்கள் 85% ஆனவர்கள் 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் என்று டொரண்டோ மேயர் ஜான் டோரி எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் என்றால் தடுப்பூசி தான் என்று சொல்லியிருந்தார். ஸோ வேக்சின்ஸை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கோ என்றும் தெரிவித்திருந்தார். இப்போது
Toronto Mayor John Tory இன்னும் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். அது என்னவென்றால் கிட்ஸ் இந்த வேக்சின் பெற்றுக்கொள்கிற வீதத்தை வந்து கூட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதில் ஒரு முயற்சி தான் டீம் ட்ராண்டோஸ் கிட்ஸ் வேக்சின் டே என்கின்ற ஒரு விடயம். ஸோ இது டிசம்பர் 12th நடைபெற இருக்கின்றது. 10 மணியில இருந்து 6 மணி மட்டும் கிட்ஸ் ஏஜ் 5 to 11 years of age வந்து தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் இதற்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் போக வேண்டும் என்றும் டொரண்டோ மேயர் ஜான் டோரி குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதை பற்றி அவர் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். Hi, I'm Mayor John Tory, and I'm inviting Toronto families to come down to Scotiabank Arena right here for Toronto Kids Vaccine Day on Sunday, December 12th from 10 in the morning till 6 at night. We're holding a special and fun clinic just for kids ages 5 to 11 to receive their COVID-19 vaccine. Be a superhero in the home of some of Toronto's favorite sports teams and take part in the fun activities all right here at Scotiabank Arena. Our favorite mascots, the Raptor and Carlton the Bear, they'll be here welcoming you and cheering on all of Toronto's newest superheroes, and that means you kids. So for more information or to book an appointment, visit toronto.ca/COVID-19. Let's all get down here to Scotiabank Arena on December the 12th. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Welcome back. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது Good Evening Canada. Toronto time 9:13 p.m. Toronto weather 2 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Golumbia Groups. Toronto Mayor John Tory குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். Team Toronto's Kids Vaccine Day Sunday the December 12th இடம்பெற இருக்கின்றது. 10 a.m. to 6 p.m. and 5 வயதிலிருந்து 11 வயதுக்குட்பட்டவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை சென்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது இதைத் தொடர்ந்து நாங்கள் ஒன்டாரியோவில் எப்படி வேக்சின் சிச்சுவேஷன் இருக்கின்றது என்று தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் கோவிட் சிச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணினதில் இருந்து ஸோ February March 2020 இருந்து இப்போ மட்டும் 10,000 டெத் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் இன்றைக்கு 3 இறப்புகள் எக்ஸ்ட்ராவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் டேரா சொல்லியிருக்கின்றது, டேராவில் ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 687 நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து 310 பேர் வந்து அன்வேக்சினேட்டட், 19 பேர் பார்ஷலி வேக்சினேட், ஸோ ஒரு தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் 308 பேர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் 50 பேர் அவர்களுடைய வேக்சின் ஸ்டேட்டஸ் தெரியாது. ஸோ இதான் வந்து இந்த கோவிட்டை பெற்றுக்கொண்ட நம்பர் பிரேக் டவுன். ஸோ மொத்தமாக 687 பேர் நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் வந்து டேரா வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் என்றால் பாஸ்ட் 6 months-ஆகவே கோவிட் டெத்ஸ் வந்து குறைந்து கொண்டு தான் போகின்றது. இதற்கு காரணம் ஏனென்று பார்த்தோம் என்றால் தடுப்பூசிகள் தான். ஸோ தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதன் காரணமாகத்தான் டெத் ரேட் வந்து குறைந்து கொண்டு வருகின்றது. பாஸ்ட் மந்த்ஸில் வந்து ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் 126 கோவிட் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த டைம் பீரியட்டையும் போன வருஷம் 2020 நவம்பரில் வந்து எத்தனை கோவிட் டெத் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது பார்த்தோம் என்றால் 511 கோவிட் டெத் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து குறைவாகத்தான் டெத் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் இப்போது ஒன்டாரியோவில் 153 COVID-19 பேஷண்ட்ஸ் வந்து ஐசியூவில் இருக்கின்றார்கள். அண்ட் போன கிழமை 134
பேர் வந்து ஐசியூவில் இருந்தார்கள். ஸோ போன கிழமையை விட இந்த கிழமை ஐசியூவில் இருப்பவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டொரண்டோ டைம் இப்போது 9:15 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து நாங்கள் கெனடிய வலம் தான் பார்க்க போகின்றோம். ஸோ இதில் எல்லோருக்குமே தெரிந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், நியூ வேரியண்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதை பற்றி Prime Minister Justin Trudeau and other MPs வந்து வெளியிட்ட அறிவித்தல்களைத்தான் இப்போது பார்க்கலாம். Obviously, we're watching very, very closely the situation with Omicron. We know that even though Canada has very strong border measures now, we need vaccinations to come to Canada. We need pre-departure tests. We do testing on arrival. There may be more we need to do, and we'll be looking at it very carefully. Are we going to ban more flights? Are we going to ban more flights from African nations? Anything. Well, it is a variant of concern, which means that we are tracking this new variant extremely closely. As has always been the case, we will follow very closely the best available scientific and medical evidence which is being put to the government in real time. That evidence will inform every decision that we take at the border in our communities. It has been the hallmark of the way in which we've taken these decisions throughout the pandemic, and it will continue to be so. Yeah, it's a really good question. As you saw, we put in some additional measures last week to be sure that we are layering on additional protections where necessary. The variant of concern has certainly required us to consistently review those measures in real time. Canada is not the only country that is taking those additional steps. And as additional evidence becomes available to the government through our public health care officials, we will continue to follow that advice very closely. So in real time, in real time, you mentioned in real time. So today, were there any new changes that were discussed? Real time means every day. It means we continue to get evidence and research and science 24/7, and we're following that advice as closely. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:18 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இப்போது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அண்ட் அதர் எம்பிஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷனை பற்றி குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். ஸோ நியூ வேரியண்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக நிறைய கட்டுப்பாடுகள் வந்து அதிகரித்திருக்கின்றது அண்ட் நிறைய தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது ட்ராவல் என்ற ஒரு விடயம் வரும்போது. ஸோ கனடா வந்து மொத்தமாக 10 நாடுகளை பேன் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ அந்த நாடுகளிலிருந்து கனடாவுக்கு மக்கள் வர முடியாது. ஸோ அப்படி ஒரு தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த Omicron வேரியண்ட் கோவிட் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ புதுசாக இந்த 3 நாடுகளில் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் நைஜீரியா, ஈஜிப்ட் அண்ட் மலாவி என்கின்ற 3 நாடுகளை கனேடியன் கவர்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கின்றார்கள் தடை விதிக்கப்பட்ட கண்ட்ரீஸாக. இதற்கு முதல் 7 நாடுகள் வந்து பேன் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ அந்த நாடுகள் எதென்று பார்த்தோம் என்றால் சவுத் ஆஃப்ரிக்கா, பாட்ஸ்வானா, ஜிம்பாப்வே அண்ட் லெசோடோ அண்ட் எஸ்வாட்டினி என்கின்ற நாடுகள் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடுகளில். ஸோ
இங்கே இருந்து வருகின்றவர்கள் வந்து இந்த 10 நாடுகளிலிருந்து வருபவர்கள் வரும்போது டெஸ்ட் எடுக்க வேண்டும், கோவிட் டெஸ்ட். ஸோ அவர்கள் வந்து நெகட்டிவாக இருந்தால் அவர்கள் குவாரண்டைன் பண்ண தேவையில்லை. பட் நெகட்டிவ் ரிசல்ட் வந்தால் வந்து குவாரண்டைன் பண்ண தேவையில்லை. பட் மற்றும்படி அவர்கள் வந்து குவாரண்டைன் பண்ண வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ கனடாக்குள்ளே வர இந்த நியூ வேரியண்ட் என்கின்ற காரணத்துக்காக கனடாக்குள்ளே வருபவர்கள் அனைவருமே வந்து இப்போது தங்களுடைய தடுப்பூசிகளை போட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு லா வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வருபவர்கள் வந்து அவர்கள் வந்து தடுப்பூசிகளை போட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வருபவர்கள் மட்டும், ஸோ அவர்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது டொரண்டோ டைம் 9:21 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கர்வ்ஸ். இதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் இந்த நியூ வேரியன்ட் பற்றி குறிப்பிட்ட விடயங்களைத்தான் பார்க்கலாம். The second measure we are announcing today is that all air travelers coming from outside Canada, apart from the United States, will now need to be tested at the airport in which they are landing in Canada, whether they are vaccinated or unvaccinated. They will then need to isolate themselves until they get the result of their test. Obviously, those that come to Canada and are not vaccinated from anywhere in the world need to do a quarantine of 14 days, as it has always been the case, and do a test both on day 1 and on day 8. The third measure is, as we've prepared for a possible extension of that last measure to all travelers by land and by air coming from the United States, we will be working with provinces and territories to see how that could be done. We don't know if it would need to be done, or whether it could be done if the situation evolves and requires such a policy to be implemented. And on that, I will be having a meeting with all of my provincial and territorial colleagues in about 2 hours from now to share those measures and to see how we can prepare for other eventualities. So this measure, this call that we are making is to ask NACI to provide quick guidance on whether we should revise national standards, national attitudes and actions on the use of boosters across Canada in the context of the new Omicron variant. Now, let us also remind Canadians that those rules have always changed over the last 20 months and change and will continue to change as the situation evolves. So this is what we are doing today. It may well be that as we gain time, we find that the new variant is of less concern than what some experts might be fearing, but the situation might also evolve differently. So we're reminding Canadians that travel rules and border rules in particular can always change, and that involves both testing and quarantine measures, and we will be watching the situation, as all Canadians will do, over the next days and weeks. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Toronto time இப்போது 9:24 PM and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கர்வ்ஸ். இப்போது நாங்கள் ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். ஸோ நியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கின்றார்கள், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கோவிட் வேரியண்ட் வந்து ஒரு ஹை ரிஸ்க்கை வந்து இம்போஸ் பண்ணுது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ இதன் காரணமாக கனடா மட்டுமில்லை, மற்ற நாடுகளிலும் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருகின்றார்கள். ஸோ கனடாவில் வந்து கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடுகளை பற்றித்தான் இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸோ முதலாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அன்வேக்சினேட்டட் ட்ராவலர்ஸ், ஸோ தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாத ட்ராவலர்ஸ் வந்து 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இனிமேல்
பிளேன் இல்லாட்டிக்கு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ பிகினிங் திஸ் டியூஸ்டே என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முதல் எப்படி இருந்தது என்று பார்த்தோம் என்றால் இந்த பாலிசி வந்து October 30th வந்துட்டது. ஆனால் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தவர்கள். ஸோ வேக்சின்ஸ் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து பிளேன் இல்லாட்டி ட்ரெயினை எடுக்கலாம், நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட்டை வந்து காட்டினால். ஆனால் இனிமேல் நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணப்படாது, இல்லாட்டி சப்ஸ்டியூட் பண்ணப்படாது. வேக்சின்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் இவர்கள் ட்ரெயின் இல்லாட்டிக்கு பிளேனில் ட்ராவல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் அகேன் நான் சொன்ன மாதிரியே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வார்ன் பண்ணியிருக்கின்றார்கள். இந்த நியூ வேரியண்ட் வந்து ஹை ரிஸ்கை வந்து போஸ்ட் பண்ணுது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதன் காரணமாக யார் இனி கனடாக்கு வந்தாலும் அவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும். ஸோ வேக்சினேட்டோ அன்வேக்சினேட்டட் அவர்கள் வந்து கோவிட் டெஸ்ட்டையும் எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் இப்போது குவாரண்டைன் வந்து யாருக்கு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த குறிப்பிடப்பட்ட 10 நாடுகள் எங்கே இந்த நியூ வேரியன்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் வந்து குவாரண்டைன் பண்ண வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கனேடியன் கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கு வார்ன் பண்ணியிருந்தார்கள். கனேடியன்ஸ் அண்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து வேறு நாடுகளிலிருந்து கனடாக்கு மீண்டும் திருப்பி வரப்போகின்றார்கள் என்றாலும் அவர்களும் 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அண்ட் கனடாவில் அப்ரூவ் பண்ணப்பட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கனடாக்குள்ளே வரலாம் என்ற ஒரு நிலைமை வரக்கூடியதற்கான சான்சஸும் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கனேடியன்ஸ் அண்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு போயிட்டு 72 ஹவர்ஸுக்குள்ளே போயிட்டு திருப்பி வருபவர்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை என்று நியூ ரூல் வந்து வந்திருக்கின்றது. ஆனால் 72 ஹவர்ஸுக்கு மேலாக, ஸோ 3 days 4 days என்று 2 daysக்கு மேலே நீண்டால் அவர்கள் வந்து வரும்போது கோவிட் டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஸோ இதுதான் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் இப்போது தெரிவித்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அகேன் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஏர் ட்ராவல் வேறு இடங்கள்லேருந்து கனடாவுக்கு வருபவர்கள் எல்லோருக்குமே வந்து நிறைய கட்டுப்பாடு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொண்டு வருகின்றார்கள். காரணம் இன்னும் ஒரு வேவ் இல்லாட்டிக்கு இன்னும் எங்கள் கனடாவில் வந்து கோவிட் கேஸ்கள் கூடாமல் இருக்கிறதுக்கு. ஏனென்றால் இந்த நியூ கோவிட் வேரியன்ட் வந்து ஹை ரிஸ்க் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அண்ட் ஹைலி டிரான்ஸ்மிசிபிள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ இதன் காரணமாக கனடா மட்டுமில்லை எல்லா நாடுகளும் ரியலி கேர்ஃபுல்லாக இருக்கின்றார்கள் இந்த சிச்சுவேஷனில் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது டொரண்டோ டைம் 9:28 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் வந்து அனிதா ஆனந்த் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஸோ இவர் இப்போது வந்து நியூ ரோலை எடுத்திருக்கின்றார், அதாவது மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் என்ற ஒரு ரோல். ஸோ இவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் December 13th பப்ளிக் அப்பாலஜி ஒன்று இடம்பெறப் போகின்றது. ஏன் என்று பார்த்தோம் என்றால் மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்ஷுவல் மிஸ்கான்டாக்ட் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக சர்வைவர்ஸுக்கு ஒரு அப்பாலஜி வந்து December 13th இடம்பெறப் போகின்றது என்று மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அனிதா ஆனந்த் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இவர் தெரிவித்த விடயங்களை இப்போது பார்க்கலாம். Extremely important. That's why I'm participating. My goal and my top priority is to make sure that the Canadian Armed Forces is a place where all members feel safe and respected and protected. And part of that is acknowledging what has occurred in the past, and that's why I decided paid in the apology on December 13th. Minister, on sexual assault in the military, your government has said there are supports for victims, but one victim says there are no supports for her. Why is it that the government has not provided supports to civilian people who are going through the military justice system? Well, I will say that in terms of Bill C-77 and the implementation of Bill C-77, that is going to occur in 2022, and right now the regulations are being drafted for that to occur in earnest. In addition to that, Jenny Carignan
is working extremely hard to make sure that there are restoration aspects so that all victims of sexual assault in the military have recourse to rehabilitative aspects as well as the judicial aspects that I've referred to previously in my comments. Is it acceptable to take 3 years for that, though? The Prime Minister has said since February, since March, that support is available. Meantime, victims who are going through it say it's not available. They're feeling gaslit. This week, I met with the Provost Marshal and the Director of Military Prosecutions, who assured me that there are aspects of Bill C-77 that are actually being adhered to now, even prior to it actually coming into full force in 2022. That's the first point. The second point is that the stakeholder consultations are very close to being finalized and the regulations are being drafted. So we are going to see Bill C-77 implemented in 2022. As I said, my top priority is to make sure that victims of sexual assault have recourse, have the ability to have mechanisms at their disposal. And I'm working on that every single day, and I'm working on that with the Chief of Defense Staff, Wayne Eyre, and we will get it done for victims. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். ஸோ நாங்கள் இப்போது மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அனிதா ஆனந்த் குறிப்பிட்ட விடயங்களை பற்றி பார்த்தோம். அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தார், மிலிட்டரியில் நடைபெற்ற விடயங்களை அக்னாலேஜ் பண்ணுறது மிக முக்கியம், அது மட்டும் இல்லாமல் அப்பாலஜைஸ் பண்ணுறது மிக முக்கியம். அதனால்தான் இந்த அப்பாலஜி வந்து டிசம்பர் 13th மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அனிதா ஆனந்த் அண்ட் கனடாஸ் டாப் சோல்ஜர்ஸ் வந்து ஃபேஸ்புக் லைவில் வந்து அப்பாலஜைஸ் பண்ண போகின்றார்கள் ஆல் த செக்ஷுவல் அசால்ட் விக்டம்ஸுக்கு என்று தெரிவித்திருந்தார் மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் ஆஃப் கனடா அனிதா ஆனந்த். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கரன்சி தான் பார்க்க போகின்றோம். ஸோ ஸ்ரீலங்காவில் இப்போது 192 ஸ்ரீலங்கன் ருபீஸாக கரன்சி இருக்கின்றது அண்ட் இந்தியாவில் 6150 இந்தியன் ருபீஸாக இருக்கின்றது. ஸோ மற்ற நாடுகளிலும் எப்படி நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை இலங்கை 192 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:34 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது ஒன்டாரியோ பற்றித்தான். ஒன்டாரியோவில் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் CDC வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அண்ட் individuals that live in long-term care setting வந்து தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார்கள். இப்போது சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுகின்றார்கள்
18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது நல்லது என்று. அண்ட் எப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஃபைசர் மொடர்னா பெற்றுக்கொண்டவர்கள் 2வது தடுப்பூசி பெற்ற பிறகு 6 மாத இடைவெளி விட்டு 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறும், மற்றது இனிஷியல் ஜேஜே வேக்சினை பெற்றுக்கொண்டவர்கள் 2 கால இடைவெளி விட்டு அவர்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது நல்லது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த நியூ கைடன்ஸ் என்று பார்த்தோம் என்றால் அகேன் கோவிட் நியூ வேரியண்டால தான். ஸோ இவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த நியூ வேரியண்ட் நிறைய ரிஸ்க்கை வந்து இம்போஸ் பண்ணுது. ஸோ கெனேடியன் பாப்புலேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 3வது தடுப்பூசிகள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெற்றுக்கொள்வது நல்லது என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் COVID-19 என்கின்றது ஒரு நாடு சம்பந்தப்பட்டமான ஒரு ப்ராப்ளம் இல்லை, குளோபல் ஒரு ப்ராப்ளம் என்று சொல்லுகின்றார்கள். ஸோ கனடாவில் வந்து எல்லோருமே தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டாலும் வேறு நாடுகளில் நாட் டெவலப்ட் கண்ட்ரீஸில் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வந்து கோவிட் சுச்சுவேஷன் வந்து எண்ட் பண்ணாது. ஏனென்றால் ட்ராவல் மூலமாக மற்ற நாடுகளுக்கு பரவிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். ஸோ எவ்வளவு நாங்கள் கெனேடியன்ஸ் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளணும் என்று பார்க்கின்றோமோ அதே மாதிரி நாங்கள் வந்து குளோபலாக வந்து நாட் டெவலப்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து அவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்களா என்றும் பார்க்க வேண்டும். வேக்சின் எக்விட்டி என்ற ஒரு விடயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் CDC. ஸோ இதை பற்றி டாக்டர் கரன் மோர் சொல்லிய போது, இந்த நியூ வேரியண்ட்டை பற்றி சொல்லிய போது அவர் சொல்லியிருக்கின்றார், ஸ்டில் நாங்கள் வந்து இந்த நியூ வேரியண்ட் எவ்வளோத்துக்கு ஒரு ஹார்ம் கொண்டு வரும் என்பதை பற்றி ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ டேட்டாவை ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கின்றோம். அண்ட் அப்டேட்ஸ் வந்து பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து எப்போ ஒன்டாரியோவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவித்தலை வந்து ஏர்லி திஸ் வீக் வந்து ரிலீஸ் பண்ணுவதாக தெரிவித்திருக்கின்றார். அதே மாதிரி தான் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட்டுக்கும் கேள்விகள் வந்தது ஸோ பூஸ்டர் ஷாட்ஸை பற்றி. அண்ட் அவர் குறிப்பிட்ட விடயமும் கைடன்ஸ் வந்து கம்மிங் டேஸில் வந்து அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அண்ட் இப்போது யார் ஒன்டாரியோவில் பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் என்றால் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அது மட்டுமே அது அவர்களுடன் சேர்த்து ஆஸ்ட்ராசெனெகா வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டவர்களும் பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நிலைமை வந்து ஒன்டாரியோவில் இப்போது இருக்கின்றது. அண்ட் CDC ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்வது நல்லது, ஏனென்றால் இந்த நியூ கோவிட் வேரியண்ட் காரணமாக என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது டொரண்டோ டைம் 9:37 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். ஸோ ஷார்ட் பிரேக் மாதிரி எடுக்க போகின்றோம். ஸோ இதில் வந்து கலையரங்கத்தில் என்ன சாங் பார்க்க போகின்றோம் என்று பார்த்தோம் என்றால் இந்த சாங்கை கஜா பேண்ட் என்ற ப்ரொடக்ஷனில் வந்து இந்த சாங் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அண்ட் பார்க்கலாம் பாடலை. காலை சோம்பல் முறித்து ஓடை மீன் போ
மனம் சதி செய்ததா ஏனகதியாகினோ We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, டொரண்டோ டைம் 9:42 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். இதைத் தொடர்ந்து நாள் நிலவும் காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வெல்கம் பேக். நிகழ்ச்சியில் அடுத்து கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம்.
ஒமிக்ரான் திரிவு காரணமாக கனடா மேலும் பல நாடுகளை உள்ளடக்கிய பயண தடையை இன்று விரிவுபடுத்தியது. ஒமிக்ரான் திரிவு குறித்த அச்சம் காரணமாக மத்திய அரசின் பயண கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட நாடுகளின் பட்டியலில் நைஜீரியா, மலாவி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளை கனடா இணைக்கிறது. இந்த 3 நாடுகளும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பயணங்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு அறிவித்த ஏனைய 7 ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணைகின்றன. கடந்த 14 நாட்களில் இந்த நாடுகளுக்கு பயணம் செய்த அனைத்து வெளிநாட்டவர்களும் கனடாவுக்குள் நுழைவது தடை செய்யப்படுகிறது. இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒமிக்ரான் தீர்வு காரணமாக உருவாகி வரும் சூழ்நிலை குறித்து மத்திய அமைச்சரவை விவாதித்தது. இதுவரை இந்த திரிவு காரணமாக 7 உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றாளர்கள் கனடாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் மேலும் தொற்றாளர்கள் கண்டறியப்படலாம் என பொது சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். ஒமிக்ரான் திரிவு குறித்த அச்சத்தின் மத்தியில் பூஸ்டர் தடுப்பூசி குறித்து மதிப்பாய்வு செய்வதற்கும் வெளிநாட்டு விமான பயணத்திற்கான சோதனையை மீண்டும் ஆரம்பிக்கவும் கனேடிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவை தவிர வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைத்து விமான பயணிகளுக்கும் புதிய கோவிட் சோதனை தேவைகளை கனேடிய மத்திய அமைச்சர்களும் பொது சுகாதார அதிகாரிகளும் இன்று அறிவித்தனர். அமெரிக்காவை தவிர வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைத்து விமான பயணிகள் அவர்கள் கனடாவில் தரையிறங்கும் விமான நிலையத்தில் கோவிட் சோதனை செய்ய வேண்டும் என இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த நடைமுறை தடுப்பூசி போடப்பட்ட அல்லது தடுப்பூசி போடப்படாத அனைத்து பயணிகளுக்கும் பொருந்தும் என சுகாதார அமைச்சர் ஏவ்ஸ் டாக்லஸ் கூறினார். அவர்கள் பரிசோதனையின் முடிவை பெறும் வரை தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஒமிக்ரான் திரிவு நிலைமையை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். நூற்றுக்கணக்கான போலி கோவிட் சோதனை முடிவுகளையும் தடுப்பூசி ஆவணங்களையும் சிபிஎஸ்இ இடைமறைத்துள்ளது. கனேடிய எல்லை பாதுகாப்பு நிறுவனம் நூற்றுக்கணக்கான பொய்யான அல்லது மோசடியான கோவிட் சோதனை முடிவுகள் மற்றும் தடுப்பூசி சான்றிதழ்களை இடைமறைத்ததாக கூறுகிறது. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையிலான கால எல்லையில் சிபிஎஸ்இ 374 போலி சோதனை முடிவுகளை இடைமறைத்துள்ளது. இவற்றில் விமான நிலையங்களில் 160, தரை எல்லைகளில் 187 என போலி சோதனை முடிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஜூலை 5 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரையிலான கால எல்லையில் 92 போலி தடுப்பூசி ஆவணங்களையும் சிபிஎஸ்இ இடைமறைத்துள்ளது. இவர்கள் அனைவரும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்துடன் மேலதிக மதிப்பீடு மற்றும் சாத்தியமான அமலாக்கத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டனர் என சிபிஎஸ்இ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றின் புதிய திரிவான ஒமிக்ரான் தொற்றாளர்கள் தொடர்ந்தும் கனடாவில் அடையாளம் காணப்படுகின்றனர் என்று ஆல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் முதலாவது ஒமிக்ரான் தொற்றாளர்கள் பதிவாகினர். ஏற்கனவே கனடாவில் 5 ஒமிக்ரான் திரிவின் தொற்றாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். கனடாவில் இதுவரை ஆன்டாரியோ, கெபெக், ஆல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் இந்த புதிய திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவில் 4, கியூபெக்கில், ஆல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் முறையே 1 என கனடாவில் இதுவரை இந்த புதிய திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆனாலும் கனடா முழுவதும் உள்ள சுகாதார அதிகாரிகள் பயண கட்டுப்பாடுகளின் கீழ் உள்ள நாடுகளில் ஒன்றில் இருந்து பயணம் செய்தவர்களை இலக்கு வைத்து சோதனைகளை முன்னெடுக்கின்றனர். கோவிட் தொற்றின் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை ஒன்டாரியோவில் 10,000 மரணங்கள் தொற்றின் காரணமாக பதிவாகியுள்ளன. என்று 3 புதிய கோவிட் மரணங்களை ஒன்டாரியோ பதிவு செய்த நிலையில் மரணங்களின் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஒன்டாரியோவின் முதலாவது கோவிட் தொடர்பான மரணம் பதிவானது. பின்னர் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளான அடுத்த 6 வாரங்களுக்குள் முதல் 1000 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டன. ஜனவரி மாதம் 11ஆம் தேதியன்று 2வது அலைக்கு மத்தியில் ஒன்டாரியோ 5000 மரணங்களை எட்டியது. இன்று வரை பதிவான 10,000 மரணங்களில் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் 3,824 கோவிட் தொடர்பான மரணங்கள் பதிவானதாக மாகாண சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆன்டாரியோ கனடாவில் 2வது அதிக இறப்பு எண்ணிக்கையை கொண்டுள்ளது. கியூபெக்கில் இதுவரை கோவிட் காரணமாக 11,500க்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியுள்ளன. கனடாவில் தடுப்பூசி போடாத பயணிகள் இன்று முதல் விமானங்களிலும் புகையிரதங்களிலும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்கு மேற்பட்ட தடுப்பூசி போடப்படாத பயணிகள் இன்று முதல் கனடாவில் விமானம் அல்லது புகையிரதங்களில் பயணிக்க முடியாது.
பெரும்பாலான நிலையில் எதிர்மறையான கோவிட் சோதனை இதற்கு மாறாக இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கொள்கை அக்டோபர் மாதம் 30 அமலுக்கு வருகிறது. ஆனாலும் மத்திய அரசாங்கம் தடுப்பூசி போடாத பயணிகளுக்கு குறுகிய கால அவகாசத்தை அனுமதித்தது. அவர்களின் பயணத்துக்கு முன் 72 மணி நேரத்துக்கு முன் எடுக்கப்பட்ட எதிர்மறையான மூலக்கூறு கோவிட் சோதனையை வழங்கும் வகையில் இந்த அவகாசம் அமைந்திருந்தது. இந்த அவகாசம் இன்று முதல் விலக்கப்படுகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் கடைசி செய்தியாக குபெக்கில் என்ன என்று குபெக் பிரீமியர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். ஸோ குபெக் பிரீமியர் என்று அறிவித்திருந்தார் $3.9 million முதலீடு செய்ய போவதாக. எதற்காக என்று பார்த்தோம் என்றால், குபெக்கில் இப்போது லேபர் ஷார்டேஜாக இருக்கின்றது. ஸோ எந்த செக்டர்ஸில் லேபர் ஷார்டேஜ் என்று பார்த்தால், ஹெல்த் அண்ட் சோஷியல் சர்வீஸ், the education sector, child care sector, information technology, engineering and construction. So in the sectors la வந்து labor shortage ஆக இருக்கின்றது. by 170,000 workers ஆக குறைவாக இருக்கின்றார்கள் என்று குபெக் பிரீமியர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதன் காரணமாக இந்த செக்டர்ஸில் வந்து ஆக்கள் வந்து ரீகுவாலிஃபை பண்ணுறதுக்காக நிறைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். ஸோ இதில் வந்து என்ன இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், குபெக்கில் வசிப்பவர்கள் இந்த செக்டர்ஸில் இருக்கிற பாடங்களை எடுத்து படித்தார்கள் என்றால் ரீகுவாலிஃபை பண்ணுறதுக்கு, இந்த செக்டர்ஸில் வேலை செய்கிறதுக்கு அவர்களுக்கு $475 per week கொடுப்பார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள், அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் அந்த டைமில். அது மட்டுமில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்க போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ 3-year program at CEGB லெவலில் எடுப்பவர்களுக்கு வந்து 9,000 ஸ்காலர்ஷிப்பில் கொடுப்பார்கள். அண்ட் 3-year யூனிவர்சிட்டி லெவலில் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸை படித்தால் அவர்களுக்கு $15,000 ஸ்காலர்ஷிப் கொடுப்பதாகவும், 4-year ப்ரோக்ராம் யூனிவர்சிட்டியில் படித்தால் அவர்களுக்கு $20,000 ஸ்காலர்ஷிப்பில் கொடுப்பதாகவும் இன்றைக்கு குபெக் பிரீமியர் அறிவித்திருந்தார். இப்போது டொரண்டோ டைம் 9:53 அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இத்துடன் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி 9 மணி தொடக்கம் 10 மணி வரை இடம்பெறும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.